பருவமழையினால் இந்த வருடம் பானையும் சூடுபிடிக்கவில்லை, வியாபாரமும் சூடுபிடிக்கவில்லை என மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த ஆலங்காடு கிராமத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் வருடம் முழுவதும் தாங்கள் தயாரிக்கும் விதவிதமான மண்பாண்டங்களை ஆலங்காடு படித்துறை முதல் திருவள்ளுவர் சிலை வரை கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் அடுக்கி வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவ்வருடம் தொடர்ந்து பெய்த பருவமழையினால் பானை செய்வதில் பல சிரமங்களை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் வியாபாரம் சூடுபிடிக்காமல் இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் கிராமங்களில் அலுமினிய பாத்திரங்கள் என கூறி போலியான பாத்திரங்களை வடமாநில வியாபாரிகள் விற்பனை செய்து வருவதாகவும் உடலுக்கு கேடு விளைவிக்காத மண்பாண்டங்களை பொதுமக்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழையினால கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்குது. ரெண்டாவது விலைவாசி, அதனால் கொஞ்சம் உற்பத்தி குறைவு அப்படிங்கிற காரணத்தினால விலைவாசி போன வருஷத்தோட கொஞ்சம் ஒரு 10% 5% கூட அந்த மாதிரி வரும். ரெண்டாவது மக்கள் விரும்பி வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும், பழமையை நோக்கி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போன வருஷம் பொங்கலுக்கு சேல்ஸ் பண்ணதோட இந்த வட்டமும் போட்டிருக்கோம். நாங்கள் விலைக்கு கொஞ்சம் வாங்குறதோட கொஞ்சம் வீட்டில் செஞ்சுருது இருக்குது. ஆனால் போன வட்டம் வாங்குறதுனா விலைக்கு வாங்குறது கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக வாங்கியிருந்தோம். இந்த வட்டமும் அதே மணிக்கு ரேட்டு கொஞ்சம் கூட போட்டு தான் விற்கிறோம். ஆனால் சைஸ் அரைப்படி பானை, ஒரு படி பானை, முக்காப்படி பானை சைஸ் வரையே இருக்குது. அடுப்பும் 4 சைஸ் இருக்குது. பானை அரைப்படி பானை 250 ரூபாலேருந்து இருக்குது. போன வட்டத்தோடு இந்த வட்டம் வைக்க மண் மட்டை எல்லாம் ரேட்டு கூட இருந்தனால நாங்களும் கொஞ்சம் கூட தான் விற்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரி அருகே அமைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு மீன் பண்ணைகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் அகற்றி நடவடிக்கை எடுத்தனர். புழல் விநாயகபுரம் சூர்யாநகர் அருகே இரட்டை ஏரிக்கு அருகாமையில் 40 சென்ட் நிலத்தை தனியார் இருவர் ஆக்கிரமிப்பு செய்து அதில் மீன் பண்ணை தொட்டிகளை அமைத்து மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அறிந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் நீர்வளத்துறை பொறியாளர் சோழவந்தான் தலைமையில் நீர்வளத்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்தபோது வழக்கறிஞர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியில் உயர்நீதிமன்ற உத்தரவை எடுத்துரைத்து அதன்பின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் அங்கு சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது.